ஆயில் சூடானதும் ஒரு கேப்சிகமும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூனு பன்னீர் மசாலா பவுடர் போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இது 1/2 கப்பு வந்து ஃப்ரெஷ் மலாய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப விடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளையும் பன்னீரையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம்.